அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபாமினிசார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோவக்காய் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். நான் கோவக்காய் வாங்கி வச்சுருக்கேங்க 1/2 கிலோ. இப்போ அதை கழுவி பொடி ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ இது நம்ம சமைக்க போயிடலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சாச்சுங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் சூடானதும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி அதில் போட்டுட்டேன். வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக யார் வேணாலும் சமைக்கலாங்க. இது பேச்சுலர்லேருந்து சமைக்கவே தெரியலனா கூட அவங்க வீட்டில் இருக்கிற 4 பொருள் தான், வேறு எந்த பொருளும் இல்லை, அதை வச்சு நம்ம சமைச்சிடலாம். நான் ஒரு கொத்து கருவேப்பிலையே போட்டாச்சுங்க. இதை நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதும் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, அதாவது சின்ன சின்ன தக்காளி 3 அதையும் பொடியாக நறுக்கி போட்டிருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கட்டுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. சக்தி சாம்பார் தூள் நான் 2 ஸ்பூன் தாங்க போடுறேன், நீங்களும் 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க, அதுக்கு மேலே போடாதீங்க. ஏன்னா சாம்பார் தூள்லேயே உங்களுக்கு காரம் வந்துடும். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம கோவக்காய் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி உள்ளே ஊற்றிடுங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இதில் வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்த போகிறது கிடையாது. குக்கரில் ஒரு 2 விசில் வரட்டும். வந்ததும் நம்ம விசில் இறங்குனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. மறுபடியும் சொல்கிறேன், யார் வேணாலும் சமைக்கலாம். செஞ்சு பாருங்கள். சுட சுட சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். குழம்பே தேவையில்லைங்க, இதையே போட்டு நம்ம சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சுன்னு. கோவக்காய் நல்லா வெந்துருச்சு. உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குது. இதை நம்ம சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாம், தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம், சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். தேங்க்யூ. வேறு ஒரு டிஷ்ஷோடு நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம். நன்றி.